இறந்து போன ஜானகி அம்மா பீரோல வைத்திருந்த கட்டுக்கட்டா பணத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்பாதிக்கக்கூடிய பணம் தனக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஜானகி அம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா. அவங்க உடல்நலம் நல்லா இருக்க சமயங்கள்ல பாடல்கள் பாடக்கூடிய சமயத்துல அவங்க கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டாலோ இல்ல மகனோட செலவுக்கோ மகனோட படிப்பு செலவுக்கோ மகளோட திருமண செலவுக்கோ பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாலோ அவங்கள வெறுங்கையோட அனுப்புற பழக்கம் ஜானகி அம்மாவுக்கு இருந்ததே கிடையாது. தன்னோட மகன் இறந்து போனதுக்கு பிறகு அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமான அந்த சூழ்நிலையிலும் கூட தாங்கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யாம அவங்க இருந்ததே கிடையாதாம். அப்படிதான் அவங்க பல வருஷமா தான் சம்பாரிச்ச காசை தனக்கு மட்டுமோ தான் குடும்பத்துக்கு மட்டுமோ இல்லாம அதை மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல யாராவது வந்து உதவின்னு கேட்கும்போது அந்த நேரத்துக்கு பணத்தை போய் பேங்க்ல எடுக்கிறதோ இல்ல ஏடிஎம்ல எடுத்து வரதோ முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட வீட்டு பீரோல எப்பொழுதுமே ஒரு கணிசமான தொகையை அவங்க வந்து பராமரிச்சு வைக்கிறது வழக்கமா. நலிவடைஞ்ச கலைஞர்கள், நலிவடைந்த பாடகர்கள், இல்ல அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள், பணியாட்கள், இப்படி யாருக்குனாலும் என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலவோ என்னவோ தெரியல, அவங்க பயன்படுத்தின அந்த அறையில ஒரு பீரோ ஒன்று இருந்திருக்கு. அந்த பீரோல ஒரு கணிசமான தொகையை அவங்க பராமரிச்சு வைக்கிறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. உடல்நிலை பிரச்சனை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட ஜானகி அம்மா கிட்ட போனா கண்டிப்பா அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு யாராவது நம்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட தான் பீரோல வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி தான் பேத்திக்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்றது தான் ஜானகி அம்மாவோட ஒரு நல்ல குணமாகவும் இருந்திருக்கு. இதை அவங்களால பயனடைஞ்ச நிறைய பேர் ஜானகி அம்மாவோட இறுதிச் சடங்குல கண் கலங்கி மீடியாவில் பேசியிருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள்லேருந்து அவங்களால பயனடைஞ்ச பல பேர் அவங்களோட உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இனிமே எங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு யார் இருக்கா, கண்டிப்பா உங்க குடும்பம் சேர்ந்தவங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இருந்தாலும் உங்க மனசு யாருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனாங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகும் அவங்க பராமரிச்ச அந்த பீரோ லாக்கர்ல அவங்க கட்டுக்கட்டா வைத்திருந்த அந்த பணம், உதவி செய்யணும் வச்சிருந்த பணம் இன்னமும் அப்படியே தான் பேலன்ஸ் இருக்குதான். இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பேரை சொல்லி யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்கள வெறுங்கையோட அனுப்பாம தன்னோட பாட்டி அந்த இடத்துல இருந்தா அவங்களால என்ன உதவி செய்ய முடிஞ்சிருக்குமோ அதை அந்த குடும்பத்துக்கு செய்யணுங்கிற முடிவுக்கு தான் ஜானகி அம்மாவோட பேத்தியும் மருமகளும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்குது. இதுக்காக நிறைய பேர் இப்போ அவங்க குடும்பத்துக்கு பாராட்டுகளை குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.